கடந்த சில தினங்களாகவே சோசியல் மீடியாக்களில் ஒரு விஷயம் ஒன்று வைரல் ஆகிட்டுருக்கு. அதாவது தனுஷ் வந்து புதிய கட்சி ஆரம்பிக்க போகிறாரு, அரசியலில் குதிக்க போகிறாரு, ரசிகர் மன்ற அஃபிஷியல் கொடியெல்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சோசியல் மீடியாக்களில் பேசுகிறாங்க. சவுக்கு சங்கர் மாதிரி ஆட்களும் கூட அது பற்றி பேசியிருந்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் அவர்கள் முதல்வர் ஆயிட்டதுனால, அதாவது சினிமாவிலேருந்து வந்து விஜய் அவர்கள் முதல்வர் ஆயிட்டதுனால இப்போ எல்லாருக்குமே சினிமா நடிகர்கள் நிறைய பேருக்கு வந்து நம்மளும் முதல்வர் ஆயிடலாங்கிற ஆசை வந்திருக்கு அப்படின்னு சொல்லியும் சில பேர் வந்து பேசுகிறத பார்க்க முடிஞ்சுது. அதுலேயும் குறிப்பாக தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை தனுஷ் அவர்கள் கூட சேர்த்தும் சில பேர் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. தலைவர் ரஜினி தான் ஆழம் பார்க்குறார் அப்படின்னு சொல்லி கூட பேசினாங்க. இங்கே யார் என்ன பண்ணாலும் உடனே இவங்க வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள்ட்ட போயிடுவாங்க. அதாவது ஏற்கனவே லதா ரஜினிகாந்த் அவர்கள் வந்து மக்கள் மேடை அப்படின்னு ஒரு இயக்கத்தை தொடங்கியிருந்தாங்க. அது வந்து மார்ச் 7ஆம் தேதியே தொடங்கிட்டாங்க. அதாவது எலெக்ஷன் ரிசல்ட்லாம் வர்றதுக்கு முன்னாடியே. ஆனால் இப்போ வந்து அது கொஞ்சம் பேசுபொருளாக மாறின உடனே எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் முதல்வரான பிறகு இவங்களுக்கு ஆசை வந்துருச்சு, நம்மளும் முதல்வர் ஆயிடலாம், லதா ரஜினிகாந்தை வச்சு ரஜினிகாந்த் வந்து ஆழம் பார்க்குறாரு அப்படி இப்படின்னு சொல்லி சோசியல் மீடியாக்களில் நிறைய பேர் பேச ஆரம்பிக்கிறாங்க. அதாவது மார்ச் 7ஆம் தேதியே துவங்கிய ஒரு இயக்கத்தை விஜய் முதல்வரானதுக்கப்புறம் அவங்களுக்கு ஆசை வந்ததுன்னா என்ன அர்த்தம்? அது எப்படி சரியாக இருக்கும்? அப்போ 2 மாதம் முன்னாடியே லதா ரஜினிகாந்த் அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் போல் விஜய் வந்து முதல்வர் ஆயிடுவார், அதனால் நம்ம இப்போ இந்த இயக்கத்தை ஆரம்பித்து அதை சைலண்ட்டாக வச்சுருப்போம், அதுக்கப்புறமா நம்ம வந்து அதை பிரபலப்படுத்திக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணி அவங்க பண்ணிகிட்டு இருந்த மாதிரி இவங்க வந்து சொல்கிறானுங்க. தலைவர் வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க, இனி அரசியலில் நான் ஈடுபட போகிறதில்ல அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் பத்திரிக்கையாளர்கள் வந்து எப்போது அரசியல் சம்மந்தப்பட்ட கேள்வி கேட்டாங்கன்னாலும், நான் அரசியலில் இல்லை, அரசியல் பற்றிய கேள்வியை என்கிட்ட கேட்காதீங்க அப்படின்னே பல முறை சொல்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் தலைவர்லாம் இனி அரசியலுக்கு வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் ஒரு மக்கள் இயக்கமாக ஒரு இயக்கத்தை ஒருத்தங்க தொடங்குறாங்க அப்படின்னா, அதுலேயும் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை வச்சு இவங்க வந்து சோசியல் மீடியாக்கள்லையும் சரி அல்லது சில செய்தி சேனல்களில் கூட அது பற்றிய விவாதங்கள் தான் ஓடுது. அது ஏன் அப்படின்னா, தலைவர் பேரை யூஸ் பண்ணும்போது தான் அவங்களுக்கு வந்து ஒரு பப்ளிசிட்டி கிடைக்கும். செய்தி சேனல்களோ அல்லது யூடியூப் சேனல்களோ எல்லாருக்கும் கல்லா கட்ட முடியும். அதனால தான் அவங்க வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க. பிழைக்கவும் ரஜினி, பழிக்கவும் ரஜினி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும்ல, அது வந்து 100க்கு 100 கரெக்டு தான். சரி, இன்னொரு விஷயம், தனுஷ் ஆரம்பித்ததுனால இப்போ தனுஷை வச்சு ஆழம் பார்க்குறாருன்னு ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல தனுஷ் அவர்கள் இது பற்றி எந்த விதமான அறிவிப்பும் கொடுக்கல. அவர் அஃபீஷியலாக அவருடைய ரசிகர் மன்ற கொடி இதுதான்னு அவர் சொல்லலை. இது வந்து ஒரு தனுஷ் அவர்களுக்காக செய்யப்பட்ட ஒரு மாஸ்அப் வீடியோவில் இந்த மாதிரி ஒரு கொடி இருந்ததை அவங்க வந்து ரசிகர் மன்றத்தினர் எடுத்து போட்டது அப்படியே வைரலாகி இப்போது ரசிகர் மன்றத்தின் அஃபீஷியல் கொடி அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இதில் விரைவில் கட்சி ஆரம்பிக்கிறார் அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் ஓடுது. அதெல்லாம் தனுஷ் சொன்னால் தான் தெரியும். அவரே சைலண்ட்டாக இருக்கும்போது அவரை சுற்றி இருக்கவங்க மற்றவங்கெல்லாம் பல பேர் பல விதமாக பேசுகிறது வந்து அதில் ஒரு பிரயோஜனமும் இல்லை. சரி, இது அவரை பற்றியே உண்மை இல்லை அப்படிங்கும் பட்சத்தில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் இறக்கி விட்ருக்காங்க அப்படின்னு வேற சொல்கிறானுங்களே. அவனுங்களை நினச்சாதான் நமக்கு கஷ்டமாக இருக்குது. சரி, இந்த சோசியல் மீடியா யுகத்தில் இன்னும் என்னென்ன கொடுமைகள்லாம் பார்க்கணுமோ பொறுத்திருந்து பார்ப்போம்.